நம்ம பிறப்பே ஒரு வெற்றி தானே. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, டிசிஎம் கோர்ஸ். இந்த டிசிஎம் கோர்ஸ் வந்து எதுக்கு படிக்கணும், ஏன் படிக்கணும், இது படிச்சா என்ன பெனிஃபிட். டிசிஎம்னா டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, இது படிச்சா எந்த மாதிரி துறைகள்ல வேலைக்கு போகலாம், இது படிச்சா என்னோட ஜாப்க்கு என்ன செக்யூரிட்டி இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் 12வது பாஸ் பண்ணிருக்கோம், ரெண்டாவது வந்து நம்மளுக்கு 17 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஓகேங்களா, ஹெச்டிசிஎம்ன்றது வந்து ஹையர் டிப்ளமோ கோர்ஸ். ஓகேங்களா, அது வந்து இது எப்ப சார் ஆஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர்ல போன வருஷத்துல எப்ப விட்டாங்க அப்படின்னா, இந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும்னா எங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இது பண்ணணும்னாலும் ஆன்லைன் தான், பேமெண்ட் கூட ஆன்லைன்ல தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஜூன் ஜூலைல நோட்டிபிகேஷன் விடுவாங்க, நம்ம 100 ரூபாய் கட்டி அப்ளிகேஷன் 100 ரூபாய் ஃபீஸ் கட்டி நம்ம அப்ளை பண்ணணும். ஃபீஸ் திருப்பி தரப்பட மாட்டாது. ஓகேங்களா, இந்த கோர்ஸ் தமிழ்ல மட்டும்தான் நடக்கும். ஓகேங்களா, அப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுங்க, கொஞ்சம் யோசி. இது எங்கெங்கெல்லாம் நடக்கும், இந்த 1 இயர் டிசிஎம் வந்து எங்கெங்கெல்லாம் நடக்கும். நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் 26+2. நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கேன். நான் வந்து தர்மபுரியில படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு 500 பேருக்கு தான் அலோடு. ஓகேங்களா, இந்த கோர்ஸ் படிக்கிறதால உங்களுக்கு வந்து இப்போ ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதே சமயம் இந்த கோர்ஸ் நீங்க படிக்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 செமஸ்டர் நடக்கும். ஓகேங்களா, இது 80% அட்டெண்டன்ஸ் வரும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல நீங்க ஒரு 79.9% தான் அட்டெண்டன்ஸ் வச்சிருக்க, எனக்கு 0.1% அட்டெண்டன்ஸ் இல்ல, நான் எக்ஸாம் எழுத முடியுமா, எக்ஸாம் எழுத மாட்டாங்க. ஓகேங்களா, 80% கம்பல்சரி அட்டெண்டன்ஸ் இருக்கணும், இல்லைன்னா நீங்க எக்ஸாமே எழுத முடியாது, நோ யூஸ். ஓகேங்களா, இப்போ இந்த கோர்ஸ் வந்து எதுல எந்த வெப்சைட்ல வரும், ஆன்லைன்ல தான் வரும்னு நம்ம சொல்லிட்டோம். எந்த வெப்சைட்ல பார்க்கணும் அப்படின்னா www. வெல்கம் டு வேட்டுக்கோ. நம் பிறப்பே ஒரு வெற்றி தானே. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, டிசிஎம் கோர்ஸ். இந்த டிசிஎம் கோர்ஸ் வந்து எதுக்கு படிக்கணும், ஏன் படிக்கணும், இது படிச்சா என்ன பெனிஃபிட். ஓகேங்களா, இதுக்கப்புறம் இந்த கோர்ஸோட ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம பார்க்கணும். டிசிஎம் தான் என்னன்னு சொல்லிடுறோம். ஓகேங்களா, டிசிஎம்னா டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த டிசிஎம் அப்படின்றது வந்து ஒரு வருஷம் கோர்ஸ். ஒரு வருஷம் கூட்டுறவு பத்தி படிக்கிற ஒரு கோர்ஸ். ஓகேங்களா, கூட்டுறவு பத்தி படிக்கிற ஒரு டிப்ளமா கோர்ஸ் தான் இந்த டிசிஎம் கோர்ஸ். ஓகேங்களா, இந்த கோர்ஸ் படிக்கிறதால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு. ஓகேங்களா, இந்த கோர்ஸ் படிக்கிறதால எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, யாரெல்லாம் இந்த கோர்ஸ் படிக்கலாம். ஓகேங்களா, யாரெல்லாம் இந்த கோர்ஸ் படிக்கலாம் அப்படி, அதுக்கப்புறம் இது படிச்சா எந்த மாதிரி துறைகள்ல வேலைக்கு போகலாம். ஓகேங்களா, இது படிச்சா என்ன மாதிரி துறைகள்ல வேலைக்கு போகலாம், இது படிச்சா என்னோட ஜாப்க்கு என்ன செக்யூரிட்டி இருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ இந்த டிசிஎம் கோர்ஸ் ஒரு வருஷம் கோர்ஸ்னு சொன்னேன் இல்லைங்களா, முதல்ல இது யாரெல்லாம் படிக்கலாம்னு சொல்றோம். ஓகேங்களா, முதல்ல யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவங்களால படிக்க முடியும். அப்போ இந்த ஒரு வருஷம் டிசிஎம் கோர்ஸுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னது, 12வது நம்ம பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, 12வது ஆல் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்புறம் இதுக்கு வயது வர முடியாதுன்னா இருக்கா அப்படின்னா 17 வயது, குறைந்தது 17 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஓகேங்களா, ஏன்னா நம்ம 10வது வந்து ஒரு எத்தனை வயசுல, ஒரு 15-16 வயசுல முடிச்சிடணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உடனே நம்ம அதை போட முடியுமானா போட முடியாது. 10வது 12வது அப்படி வந்து நம்ம ஒரு 15-16 வயசுலேயே முடிச்சிடும், உடனே அதை போட முடியுமானா போட முடியாது. அப்போ நம்மளுக்கு குறைந்தது வயசு எவ்வளோ இருக்கும், 17 வயசு குறைஞ்சது நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஓகேங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் 12வது பாஸ் பண்ணியிருக்கோம், ரெண்டாவது வந்து நம்மளுக்கு 17 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஓகேங்களா, இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா, இது படிக்கணும்னா இதுக்கு எலிஜிபிலிட்டி. ஓகே, இது வந்து ஒரு வருஷம் கோர்ஸ். ஓகேங்களா, ஒரு வருஷம் கோர்ஸ், அதாவது இந்த டிசிஎம்ன்றது ஒரு வருஷம் கோர்ஸ். இதுவே ஹெச்டிசிஎம்ன்றது வந்து ஹையர் டிப்ளமோ கோர்ஸ். ஓகேங்களா, அது வந்து இது நம்மளுக்கு செகண்ட் டிகிரி மாதிரி. அது எதுக்காக படிக்கணும் அப்படின்றது நான் அப்புறமேட்டு சொல்றேன். இந்த டிசிஎம்ன்றது ஒரு வருஷம் கோர்ஸ், இது 12வது பாஸ் பண்ணவங்க 17 வயது நிரம்பியவங்க படிக்கலாம். ஓகேங்களா, இது எப்ப சார் ஆஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம 12th எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஒரு சில மாசத்துல இந்த டிசிஎம் 1 இயர் கோர்ஸ்க்கான நோட்டிபிகேஷன் விடுவாங்க. இப்போ லாஸ்ட் இயர்ல போன வருஷத்துல எப்போ விட்டாங்க அப்படின்னா 10/6
2024 விட்டுருப்பாங்க. ஓகேங்களா, 10/6/24 விட்டுருப்பாங்க. அதாவது ஜூலை மாதம் 10ஆம் தேதி, ஜூன் ஜூலை மே ஜூன் அந்த சம்திங்ல விட்டுருப்பாங்க. அதே மாதிரி நான் ஒவ்வொரு வருஷமும் ஜூன் ஜூலைல அந்த ஒரு வருஷம் கோர்ஸ் அப்ளை பண்றதுக்கான நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. அடுத்தது அந்த கோர்ஸ் அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழிச்சு அந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இந்த கோர்ஸ் படிக்கிறதால ஓகேங்களா, இந்த கோர்ஸ் வந்து ஒரு 2 மாதம் கழிச்சு தான் நம்ம அப்ளிகேஷன் போட்டதுலேருந்து ஒரு 2 மாதம் கழிச்சு தான் இது பண்ண முடியும். இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணணும்னா எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னா, எல்லாமே இந்த கோர்ஸ் டிசிஎம் கோர்ஸ் வந்து ஆன்லைன் மூலயமா தான் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, A to Z எது பண்ணணும்னாலும் ஆன்லைன் தான். பேமெண்ட் கூட ஆன்லைனில் தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் வந்து அவங்க ஒரு ஜூன் ஜூலைல நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. ஓகேங்களா, ஜூன் ஜூலைல நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. நம்ம 100 ரூபாய் கட்டி அப்ளிகேஷன் 100 ரூபாய் ஃபீஸ் கட்டி நம்ம அப்ளை பண்ணணும். 100 ரூபாய் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நம்மளை வந்து ஃபீஸ் பே பண்ணுறதுக்காக வர சொல்லுவாங்க. ஓகேங்களா, நம்ம கொடுக்குற எல்லா குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸுமே கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து செக் பண்ணிட்டு நம்மள ஃபீஸ் கட்டுறதுக்கு கொடுப்பாங்க. ஃபீஸ் கட்டுறதுக்கு கூப்பிடுவாங்க. அங்கே போயுமே நம்ம ஃபீஸை ஒரு வருஷத்துக்கான ஃபீஸை நம்ம ஆன்லைனில் தான் பண்ணணும். ஜிபே இல்லைனா எதனா ஒரு கியூஆர் கோடு காட்டுவாங்க. அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி தான் நம்ம அந்த பேமெண்ட்டு கட்டணும். அந்த பேமெண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னா, போன வருஷத்துக்கு வந்து 18,850 ரூபாய் வந்தது. ஓகேங்களா, அது 100 ரூபாய் ஃபர்ஸ்ட் விண்ணப்ப கட்டணம் 100 ரூபாய் கட்டிடுவீங்க. ஸ்டார்ட்ல 100 ரூபாய் கட்டிட்டு விண்ணப்ப கட்டணம் கட்டினதுக்கு அப்புறமேட்டு தான் உங்களை ஃபீஸ் கட்டுறப்போ 18,750 ரூபாய். மொத்தமா இந்த 18,850 ரூபாய் இந்த ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ். இதை தாண்டி உங்ககிட்ட ஒரு ரூபாய் கூட எதுக்காகவும் கேட்கவே மாட்டாங்க. ஓகேங்களா, 18,850 ரூபாய் இந்த ஒரு வருஷத்துக்கான கோர்ஸ். இப்போ நான் ஜாயின் பண்ணிட்டேன், நான் போய் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு பாதியிலே நான் போக போறேன், எனக்கு ஃபீஸ் கொடுங்கன்னா தர மாட்டாங்க. அப்போ ஃபீஸ் திருப்பி தரப்பட மாட்டாது. ஓகேங்களா, பயிற்சி கட்டணம் நோ ரிட்டர்ன். நம்மளுக்கான ஃபீஸ் வந்து திருப்பி ஒன்ஸ் நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க படிச்சாலும் சரி படிக்காட்டாலும் சரி அந்த ஃபீஸ் தரமாட்டாங்க. 18,850 ரூபாய் தரமாட்டாங்க. ஓகேங்களா, அது வேஸ்ட். நல்லா ஒரு தெளிவான புரிதலோட போய் சேருங்க. அடுத்தது, இந்த கோர்ஸ் தமிழ்ல மட்டும்தான் நடக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்கல்ல, அந்த ட்ரைனிங்கும் தமிழ்ல தான் இருக்கும். ஒரு 10 சப்ஜெக்ட் வரும். அந்த 10 சப்ஜெக்ட்டுமே தமிழ்ல தான் வரும். அதே மாதிரி நீங்க எக்ஸாமுமே தமிழ்ல தான் எழுதுவீங்க. ஓகேங்களா, பயிற்சி மற்றும் தேர்வு தமிழில். ஓகேங்களா, தமிழில் பயிற்சி மட்டுமே, அதாவது பயிற்சி மற்றும் தேர்வு ரெண்டுமே தமிழ்ல தான் நடக்கும், இங்கிலீஷ்ல நடக்காது. அப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கு நீங்க HDCM படிக்கலாம். ஓகேங்களா, HDCM படிக்கலாம். அதுக்கு ஒரு தீர்வா நான் சொல்றேன். அடுத்தது, போன வருஷம் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ 10ஆம் தேதி 6ஆம் மாதம் 24ஆம் தேதி கிட்ட நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. நம்ம அதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கா பயிற்சி எப்போ தொடங்குச்சு அப்படின்னா 19/8. ஓகேங்களா, ஜூன் ஜூலை ஆகஸ்ட் சம்திங்ல ஆரம்பிச்சாங்க. 19/8/24 பயிற்சி ஸ்டார்ட் ஆச்சு. ஒவ்வொரு வருஷமும் இந்த டைம் பீரியட்ல தான் இது பண்ணுவாங்க. அப்போ 6ஆவது மாசத்துல கூட வாய்ப்பு இருக்கு. இது எங்கெங்கெல்லாம் நடக்கும், இந்த 1 year DCM வந்து எங்கெங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் 26 + 2 மொத்தம் 28 மாவட்டத்தில் நடக்கும். ஓகேங்களா, 28 மாவட்டத்தில் இதுக்கான பயிற்சி நடக்கும். ஒரு சில மாவட்டத்தில் இருக்காது. நம்ம தமிழ்நாட்டில் இப்போ 40 சம்திங் மாவட்டம் இருக்கு. இப்போ உங்க மாவட்டத்தில் இருக்கா இல்லையான்றது நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கான அந்த உங்க மாவட்டத்துக்கான இது அந்த இந்த 28க்குள்ள இருந்துச்சுன்னா படிக்கலாம். அப்படி இல்லைன்னா நியர்பை எங்க இருக்கோ அங்கே அப்ளை பண்ணி படிச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கேன். நான் வந்து தருமபுரியில படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படிக்கலாம், தாராளமா படிக்கலாம். ஓகேங்களா, திருவண்ணாமலையில இருக்க தருமபுரியில படிக்கணும்னா தாராளமா படிக்கலாம். ஆனா ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு 500 பேருக்கு தான் அலோடு. ஓகேங்களா, 500 பேருக்கு தான் அலோடு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போகிறேன். ஓகேங்களா, உங்க இன்ஸ்டியூட் இல்லை, உங்க மாவட்டத்தில் இல்லைன்னா பக்கத்து மாவட்டத்தில் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் கள்ளக்குறிச்சியில் இருக்கேன், திருவண்ணாமலையில தான் எனக்கு மாவட்டம் இருக்கு. கள்ளக்குறிச்சியில இந்த கூட்டுறவு ஒன்றியம் இல்லை, இந்த 28 பிளேஸ் இல்லை அப்படின்னா நீங்க வந்து திருவண்ணாமலையில பக்கத்துல நியர்பை எங்க இருக்கோ, திருவண்ணாமலை விழுப்புரம் எங்க இருக்கோ அங்க போட்டுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஓகேங்களா, அடுத்தது வந்து இந்த கோர்ஸ் படிக்கிறதால உங்களுக்கு வந்து இப்போ
ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. ஓகேங்களா, எஸ்சினா 21,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த ஒரு வருஷம் கோர்ஸுக்கு 21,000 ரூபாய் எஸ்சி கேட்டகரிக்கு 21,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எம்பிசி கேட்டகரிக்கு 8,600 ரூபாய், பிசி கேட்டகரிக்கும் 8,600 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நம்ம அதை அப்ளை பண்ணுவாங்க. அதுக்காக எமிஸ் உமிஸ் இந்த 2 ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்களோட ஸ்கூல்ல காலேஜில் பண்ணியிருப்பாங்க. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அதே சமயம் இந்த கோர்ஸ் நீங்க படிக்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 செமஸ்டர் நடக்கும். ஓகேங்களா, 2 செமஸ்டர் நடக்கும். இந்த 2 செமஸ்டர்லுமே ஒவ்வொரு செமஸ்டருக்குமே நீங்க 80% அட்டெண்டன்ஸ் வரணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல நீங்க ஒரு 79.9% தான் அட்டெண்டன்ஸ் வச்சிருக்கேன், எனக்கு 0.1% அட்டெண்டன்ஸ் இல்லை, நான் எக்ஸாம் எழுத முடியுமானா எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. ஓகேங்களா, 80% கம்பல்சரி அட்டெண்டன்ஸ் இருக்கணும், இல்லைன்னா நீங்க எக்ஸாமே எழுத முடியாது, நோ யூஸ். ஓகேங்களா, அப்போ அட்டெண்டன்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு வருஷம் கோர்ஸுக்கு 2 செமஸ்டர் நடக்கும். ஒவ்வொரு செமஸ்டருக்குமே நீங்க 80% அட்டெண்டன்ஸ் வச்சிருக்கணும். ஓகேங்களா, இப்போ இந்த கோர்ஸ் வந்து எதுல எந்த வெப்சைட்ல வரும், ஆன்லைன்ல தான் வரும்னு நம்ம சொல்லிட்டோம். எந்த வெப்சைட்ல பார்க்கணும் அப்படின்னா www.tncu.tngovernment.com.in இந்த வெப்சைட்ல தான் இருக்கும். நான் இந்த வெப்சைட்டு அப்புறம் இந்த 28 பிளேஸ் இது எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஓகேங்களா, எங்கெங்க இருக்கு, தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இந்த டிசிஎம் கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்றது இருக்கு. இந்த ஒரு வருஷம் கோர்ஸ்க்கான எல்லா இதுவுமே சொல்லிட்டேன். ஓகேங்களா, ப்ராசஸ் எப்படி நோட்டிஃபிகேஷன் வரும், எப்படி சேரணும், இந்த ஒரு வருஷத்துல என்ன நடக்கும், அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ், ஸ்காலர்ஷிப் என்ன வருது, இது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து இந்த கோர்ஸ் படிக்கிறதால என்ன சார் யூஸ், இந்த கோர்ஸ் படிக்கிறதால என்ன சார் யூஸ் அப்படின்னா, இந்த கோர்ஸ் படிக்கிறதால கூட்டுறவுத்துறையில இருக்க பேங்க்ஸ் அதில் நம்ம எக்ஸாம் வைப்பாங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி தனியாக கண்டக்ட் பண்ற மாதிரி இந்த டிசிஎம் கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு இந்த கூட்டுறவுத்துறையில வேலைக்கு போறதுக்கு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. எந்தெந்த போர்டு மூலயமா கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா டிஆர்பி, எஸ்ஆர்பி, டிசிசிபி இந்த 3 இது மூலயமா கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த 3 போர்டு மூலயமா கண்டக்ட் பண்ணுவாங்க. இதை நீங்க படிச்சு இந்த ஒரு வருஷம் கோர்ஸ் படிச்சவங்களால மட்டும்தான் இந்த டிஆர்பி, எஸ்ஆர்பி, டிசிசிபி எக்ஸாமை எழுத முடியும். ஓகேங்களா, இப்போ இன்னொரு டவுட் உங்களுக்கு வரலாம், இப்போ 12th தான் சார் முடிச்சிருக்கேன், நான் டிசிஎம் கோர்ஸ் முடிச்சிட்டேன் அப்படின்னா டிஆர்பி எழுதலாமா? எழுதவே முடியாது. ஓகேங்களா, 12th முடிச்சிட்டேன், டிசிஎம் கோர்ஸ் முடிச்சிட்டேன், டிஆர்பி, எஸ்ஆர்பி, டிசிசிபி எழுதலாமா அப்படின்னா நீங்க எலிஜிபிள் கிடையாது. நீங்க ஒரு டிகிரி கம்பல்சரி படிச்சிருக்கணும். ஓகேங்களா, அண்ட் தென் இந்த கோர்ஸ் முடிச்சிங்க அப்படின்னா கூட்டுறவுத்துறையில ஜேஆர் வரைக்கும் வேலைக்கு போகலாம். ஓகேங்களா, ஜேஆர் வரைக்கும் போகலாம். ஜூனியர் ரெஜிஸ்டர் சொல்லுவாங்க, ஜாயிண்ட் ரெஜிஸ்டர் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஜாயிண்ட் ரெஜிஸ்டர் சொல்லுவாங்க. குரூப் 2 கேட்டகரி. ஓகேங்களா, இதுலயுமே கவர்மெண்ட் போஸ்ட் இருக்கு. குரூப் 2 கேட்டகரி ஜேஆர் ஜாயிண்ட் ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே இந்த கோர்ஸ் படிக்கிறதுனால வர பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா, இது வந்து ஒரு முழுக்க கவர்மெண்ட் ஜாபா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாப் கிடையாது. இதுல இந்த கூட்டுறவுத்துறை பொறுத்த வரைக்கும் 51% கவர்மெண்ட் ஷேர் இருக்கும். மீதி எல்லாமே அந்த ஏரியாவில் சேர்ந்த அந்த உறுப்பினர்கள் பங்கு மூலதனம் மற்ற வகையில் வர நிதிகள் தான் இருக்கும். இப்போ 51% தான் அரசு இருக்கும். ஓகேங்களா, அரசோட பங்கு மூலதனம் இருக்குமே ஒழிய இது முழுக்க கவர்மெண்ட் துறை கிடையாது. கவர்மெண்ட் துறையோட வழிகாட்டுதல் படி இது நடக்கும். ஓகேங்களா, எங்கெங்கெல்லாம் வேலை கிடைக்கும் அப்படின்னா இந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பயிர் கடன் அதெல்லாம் வாங்குவீங்க. அடுத்தது மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, அதுல வேலை கிடைக்கும். அடுத்தது நகர கூட்டுறவு வங்கி, இதெல்லாம் கூட்டுறவுல இருக்கிறவங்களுக்கு மட்டுமே தெரியாது. ஓகேங்களா, மற்ற காமன் பீப்புளுக்கு தெரியாது. அடுத்தது வந்து எஸ்ஆர்பி எழுதினீங்க அப்படின்னா மாநில கூட்டுறவு வங்கி, அந்த லெவலுக்கு நம்ம வேலைக்கு போகலாம். ஓகேங்களா, இதுக்கு இவங்க மட்டும்தான் காம்படிஷன். ஓகேங்களா, இந்த கூட்டுறவு துறையில படிச்ச இந்த டிசிஎம் கோர்ஸ் படிச்சவங்களால மட்டும்தான் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுத முடியும், மற்ற யாராலையும் எழுத முடியாது. ஓகேங்களா, உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, உங்களால் மட்டும்தான் எழுதவே முடியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.